ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம நேத்து எதிர்பார்த்த மாரி அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டாய்ங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மொமெண்டம் நல்ல பாசிட்டிவ். ஒரு சைட்வேஸ் பில்டப் ஆயிட்டு ரெசிஸ்டன்ட் நியர்பை போ முடியாம செல்லிங் ப்ரெஷர் ஆகி மடமடன்னு அடிச்சுட்டாய்ங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, யுஎஸ் மார்க்கெட்லாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட அவங்கலாம் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் பக்கம் வந்து நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 100 பாயிண்டாவது நிஃப்டி வந்து ஃபால் ஆகும் நாளைக்கு ஓப்பனிங்லேயே அப்படி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 24,490க்கு கீழே ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நாளைக்கு. ஸோ மைனர் சப்போர்ட்டாக உங்களுக்கு நாளைக்கு ஆக்ட் ஆக போகிறது 24,350 தான். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 24,175 அந்த ரேஞ்ச் வரைக்குமே 200ன்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் ஆஃபாக. ஸோ அது வரைக்கும் கூட ஃபாலோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு ஒரு நல்ல செல்லிங். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து 24,500க்கு மேலேயே ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்லேயும் இருக்குது. நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இன்கேஸ் எதுவும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது திரும்ப மேலே ஏற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான சைன் தான். நல்லா இறங்கி ஏறி திரும்ப இறங்கி திரும்ப ஏறி திரும்ப இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் திரும்ப இறங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி சொன்னல இன்றைக்கி ஒரு செல்லிங்கில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துட்டான். ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால்ஸ் ஒன்று ஒரு 1000 பாயிண்ட் விழுறதுக்கு. ஸோ நாளைக்கு இவன் கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் வாய்ப்பு இருக்குங்க செல் ஆகிறதுக்கு. ஸோ இவனும் செல் அடித்தான்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டியும் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இறங்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 52,600 தான் பேங்கிங்க்கு. ஐடி வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி சைட்வேஸ் தான். பேங்க் நிஃப்டி என்ன தான் அடித்து இறக்குனாலும் ஐடி வந்து இன்றைக்கி இறக்கலை. ஸோ ஒரு மாதிரி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்கா. நாளைக்கு கேப் டவுன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகிறான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போச்சுன்னா செல் ஆயிடுவான். ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்ல விஷயம் தான் ஐடியை பொறுத்த வரைக்கும். ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சியை பார்த்துடலாம். ரிலையன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே தான் க்ளோசிங் வச்சுருக்கான். பேட்டர்ன் இன் ஸ்டில் அலைவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீடெஸ்டிங்காக கூட நான் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகி திரும்ப செல் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்லிங் இருக்கும். ரிலையன்ஸில் வந்து செல்லிங் ட்ரை பண்ணுறவங்க வாட்ச் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லிகிட்டே இருந்தேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த லெவல்கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் தான் கேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகி செல் ஆவானோ அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு செல் ஆகுறாங்களான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஈவினிங் க்ளோசிங் வச்சதும் சரி, நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆக போகிறாங்க. ஸோ ஓப்பன் ஆகிட்டு எதுவும் பாசிட்டிவாக மூவ் ஆகுதா இல்லைன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.